ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய நன்மையை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புது நண்பராக இருந்தீங்கன்னா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக புரியும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிங்கன்னா சரியாக புரியாமல் போயிடலாம். அதற்காகத்தான் நம்ம இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த சப்போட்டா பழம் ஒரு அற்புதமான பழம். இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அருமையான பழம்னு சொல்லலாம். எல்லா விதமான வியாதிகளுக்கும் இந்த சப்போட்டா பழம் நமக்கு அவ்வளோ நன்மை செய்யக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. அதாவது மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் இந்த சப்போட்டா பழம் அதுக்கு அடுத்து 4வது வரிசையில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு அருமையான பழம். பார்ப்பதற்கு கொஞ்சம் ப்ரௌன் கலராகவும் இருக்கும். உள்ளே ஒரு 3-4 விதைகள் மட்டுமே இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. இது அதிகமான சதைப்பத்து உள்ள ஒரு பழம். உடல் தேகம் மெலிஞ்சணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சப்போட்டா பழத்தில் விட்டமின் ஏ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் கண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கண் பார்வை கோளாறு, கண்ணில் வலிக்கிறது, இந்த மாதிரி கண் சம்மந்தமாக எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் இந்த பழங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்க காரணத்தினால. அதற்கப்புறமா இந்த சப்போட்டா பழத்தில் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இதில் நிறையா இருக்குது. இந்த குளுக்கோஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு உடனடி எனர்ஜி கிடைக்கும், உடனடியாக சக்தி கிடைக்கும். அதாவது சோர்வு நீங்கி அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா. இதில் அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அதிகபட்சம் பழக்கடையில் மில்க் ஷேக் அப்படிங்கிற விஷயத்துலேயும் இந்த பழத்தை அதிகமாக உபயோகப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இப்போது இந்த சப்போட்டா பழம் அவ்வளோ ஒரு அற்புதமான பழம். இதில் சீனி போட்டு தான் நம்ம இனிப்பை அதிகப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயே நல்ல இனிப்பு இருக்கும். இதை பச்சை கொஞ்சம் காயாக சாப்பிட்டிங்கன்னா பால் சத்து உள்ள ஒரு பழம் இந்த பழம். அதனால் இதை பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா துவக்கும், அதே நேரத்தில் விற்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கடைசி நேரத்தில், அதாவது அந்த 9வது மாதங்கள் 8வது மாதங்கள் இந்த மாதிரி டைமிங்கில், இல்லை நடுவுலையும் சரி, வாமிட்டிங் வருது, அதாவது அடிக்கடி வாந்தி வர மாதிரி இருக்கிறது, சாப்பிட்ட ஒரு மாதிரி உமட்டும், இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த பழத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குறைகளை நீங்கும். குடல் சம்மந்தமாக எதுவும் குறைகள் இருந்தாலும் இது நீக்கக்கூடிய தன்மையுடையது. இந்த சப்போட்டா பழத்தில் நம்ம சாப்பிட நம்மளுடைய உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், மினரல், விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குதா. இதனால் எலும்புகள் நல்லா வலுப்படுங்க. சிறு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்களுடைய எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகும், வலுவாகும். எலும்பு சம்மந்த குறைகள், அதாவது எலும்பு மெதுவாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, இதனால் உடம்பு, அதாவது கால் உலட்டுது, உலையுது அப்படின்னு சொல்லக்கூடிய குறைகள் இருந்தால் கூட அவங்களாம் கூட இந்த சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுபோக இந்த சப்போட்டா பழத்தில் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சில புற்றுநோயை தவிர்க்கக்கூடிய தன்மை உடையது இந்த சப்போட்டா பழம். அதனால் இதை எல்லோரும் ரெகுலராக சாப்பிட்லாம். ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த சப்போட்டா பழத்தில் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம ரெகுலராக, அதாவது சீசனில் கிடைக்கிது அப்படின்னா அந்த சீசனில் கிடைக்கிற டைமிங்கில் இது அதிகமாக எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வயதான காலத்துலேயும், அதாவது வயது ஆனாலும் உங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்கள், தோலில் ஒரு விதமான சுருக்கம் ஏற்படும் வயதாகிடுச்சுன்னா, அந்த சுருக்கத்தை குறைச்சி உங்களை என்றைக்கும் ஒரு இளமையாகவே காட்டும் இந்த சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழத்தோட விதை இருக்குது பார்த்திங்களா, அந்த விதையை அரைச்சி சாப்பிட்ற பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது அப்படி பார்த்திங்கன்னா, சிறுநீரகத்தில் கற்கள், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீக்கக்கூடிய தன்மை இந்த சப்போட்டா பழத்துக்கு அதிகமாக இருக்குது. இந்த சப்போட்டா பழத்தோட விதையை அரைச்சி
அதை பாலில் மிக்ஸ் பண்ணி கலந்து பெண்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பொடுகு சம்மந்தமாக பொடுகு வர்றது குறையும். தலையில் இந்த ஒரு விதமான அரிப்பு, ஒரு சின்ன சின்னதாக ஒரு தூசி மாதிரி வரும். அந்த மாதிரி வருது அப்படின்னா அது வராது. இதை நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா விதை தான், தாராளமாக சாப்பிட்லாம். எந்த ஒரு கசப்போ துவப்போ எதுவுமே இருக்காது. தைரியமாக சாப்பிட்லாம். இது நிறையா சாப்பிட முடி நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. சப்போட்டா பழத்தை சாப்பிட்றவங்க முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. அதே போல் சப்போட்டா பழத்தை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும். இதை நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற எல்லோரும் இதை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கவங்க கேட்டுக்கொள்ளு சாப்பிடுவது நல்லது. ஏன்னா இதில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது, சர்க்கரை அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அது ஒரு மருத்துவரை அணுகி முறையாக சாப்பிடுவது சிறந்தது. மற்றபடி எந்த ஒரு குறையும் உங்களுடைய உடம்பில் இல்லை அப்படின்னா எல்லோருமே சாப்பிட்லாம். ஆண், பெண், சிறுவர், பெரியவர் அனைவருமே சாப்பிட்டுக்கலாம் இந்த பழத்தை. இது நம்மளுடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை வரப்பிரசாதம். இந்த பழத்தை சாப்பிட சாப்பிட இருதயம் பலப்படும். அதாவது பலவீனமாக இருக்குது, அதாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பேசினா கூட அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகிடுவாங்க, மனதளவில் ரொம்ப வருத்தப்படுவாங்க, தாங்க முடியாது. அப்படி இருக்கவங்களாம் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட இருதயம் நல்லா வலுப்பட்டு நல்லா சுவாசம் நல்லா சீராக சிறப்பாக இருக்கும். அதனால் அவங்களோட வாழ்க்கை இன்னும் மேம்படுவதற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த பழத்தை தவறாமல் சாப்பிடும்போது தான் நமக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. இதை என்றைக்குமே விடாதீங்க. கிடைக்கிற இடங்களில் நல்லா சாப்பிடுங்க. தேவையில்லாமல் தேவையற்ற உணவுகள் உடல் மெலியணும் அப்படின்னு நினச்சி தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையான உணவுகளை நல்லா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் உங்களோட உடல். பால் அதிகமாக சுரக்குமா பெண்களுக்கு இதை சாப்பிட்ற பொழுது. மிக ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதும் இந்த சப்போட்டா. அதாவது நம்மளுடைய உடலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு பழம். அதுதான் சப்போட்டாக, நம்ம உடலுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பழம் தான் இந்த சப்போட்டா. சரிங்களா? இது தவறாமல் எடுத்துக்கொள்ளணும். கண் பார்வையிலேருந்து அனைத்து வியாதிகளுக்கும் நம்ம உடம்பில் சீர் செய்யக்கூடிய, இயற்கையாக சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா தான். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து குறைகளுக்கும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த பராமரிப்பு பழம்னு சொல்லலாம். இதை நமக்கு ஒரு வீட்டிலே நீங்கள் வளர்க்கலாம். வீட்டில் வளர்த்திங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். வெளியில் வாங்கி சாப்பிட முடியாதவங்க வீட்டிலே சொந்தமாக இடம் இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு பின்னால் இருக்குன்னா ஒரு மரத்தை சாப்பிட்டு ஒரு விதையை போட்டிங்கன்னா போதும், மரமாக வந்துச்சுன்னா ஏகப்பட்ட பழங்கள் பழுக்கும். பார்த்திங்களா மரத்தில் எவ்வளோ பழங்கள் இருக்குன்னு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பழங்கள் வரும். நீங்கள் அதை பறித்து நீங்கள் சாப்பிடலாம். அதிகப்படியாக வருது அப்படின்னா விற்பனையும் செய்யலாம். இந்த பதிவு பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.